சங்கர் நேச்சுரோபதி டாக்டர். நிறைய இந்த படத்தை பற்றி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்னு வந்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் படம் பார்க்க பார்க்க ரொம்ப எனக்கு ஹார்ட் டச் ஆகிடுச்சு. அந்த ஹீரோ டெத் ஆகிற சீன்ஸ்லாம் ரொம்ப அழுகையாக வந்துச்சு. பட் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு டெத்துலேருந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இருக்குமோன்னு பார்த்தோம். பட் அவங்க சொல்கிற ஒரு விஷயமும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு. நம்ம பாட்டு இருக்கிறோம், வாழறோம், நிறைய விஷயங்கள் கடன் வாங்குறோம். பட் ஒரு மனுஷன் இல்லைன்னா என்ன ஆகுன்றது அதுல பயங்கரமா இருக்கு. ஹீரோவா நடிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் எல்லாமே நியூ பீப்புள்ஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் வர்றவரும் பயங்கர மிரட்டலா இருக்கு. அந்த படத்துல வர்ற ஒரு கேரக்டருமே நமக்கு ஒரு ஹார்ட் டச்சா இருக்கு. ஃபர்ஸ்ட் முடியுமா உட்கார முடியுமான்னு பார்த்தோம். பட் ஆனா அடுத்தடுத்து நம்ம படத்து உள்ளே டீப்பா போயிட்டோம். படத்தோட எண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் ஒரு டெத் வீட்டில் உட்காந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. பட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி, ஒரு அவார்டு ஃபிலிம் மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாருமே கண்டிப்பா இதை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்ற ஒரு டச்சை கொடுத்துருது. இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே நல்லா சர்வீஸ் பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. இந்த மாதிரி படம் நிறைய வரணும். ஏன்னா வெறும் அடிதடி அப்படியே படத்தை பார்த்து பார்த்து இப்போ இந்த படம் ஒரு பெரிய சேஞ்சா இருக்கு. குழந்தைங்களாம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு லவ் எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு என்ன உதவணுன்ற ஒரு இது வந்துருக்கு. எல்லாம் பெரிய விஷயம். ஹீரோவா நடிச்சவனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, வில்லனா நடிச்சவனும் நல்லா இருக்காரு. ஒரு கேரக்டருமே நல்லா பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. பட் ஒரு டெத்தை மட்டும் வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமான்ற ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம உள்ள பூந்ததுலேருந்து வெளியே போற வரைக்கும் வெறும் பாட்டுலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு டெத் வீட்டில் இருந்த எஃபெக்டோட நம்ம வெளியே போறோம். ரொம்ப மன அழுத்தமா இருக்கு. பட் இது எல்லாருக்கும் தேவை. ஏன்னா வெறும் ஹாஸ்யமே லைஃப் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது இந்த படத்துல இருந்து நமக்கு தெரியுது. பட் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் ரீச் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பிக்கப் ஆயிடுன்னு தோணுது. இப்பயே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. பட் இன்னும் இது நிறைய பேருக்கு ரீச் ஆக நிறைய பிக்கப் ஆகும். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கும் டைரக்டர் வாழ்க்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவோட மியூசிக் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே கேட்கற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. மற்றவங்களும் இது பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை எல்லாம் ஹோப் பண்ணணும். அப்பதான் நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சமுதாயத்துக்கு கிடைக்கும்.